ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ல என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் மற்றும் 7க்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வராரு. ஸோ இந்த காலச்சக்கரத்தின் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்ப சந்திரன், சுக்கிரனுடைய இணைவு தான் நம்மளுடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கணம். அப்ப ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல செல்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். மகாலட்சுமியோட வைப்ரேஷன் அவங்களை பார்த்தாலே தெரியுமா சார்? ஆமா ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் இருக்கும். ஓகே. அது யாருக்கு பயன்படுதுன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு பயன்படுவதற்கான பாக்கியம் கம்மியா இருக்கு. ஓகே. அதான் விஷயம். ஓகே. அப்ப ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஓனருக்கோ, தன்னை நம்பியவர்களுக்கோ எவ்வளவு தூரம் டயத்தை ஒதுக்கி 24 மணி நேரமும் நீ எனக்காக வேலை பாரு, நீ எனக்காக உன்னுடைய சேவையை காட்டு அப்படின்னா உயிருக்குயிரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெப்தா இறங்கி வேலை பார்க்குறவங்க. ஆனா அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய லாக், நிறைய பிரச்சனைகள், மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய அழுத்தத்தை சந்திச்சாங்க. ஆனா இந்த 2026 அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவா நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். சந்தோஷம். சந்தோஷம் அதிகமா இருக்கும். Okay. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா, சந்தோஷம்னா எங்கன்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் உனக்கு இருக்குங்கிறத குரு பகவான் இவங்களுக்கு கொடுக்க போறாரு. ரொம்ப அற்புதமா கொடுக்க போறாரு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க நண்பர்களிடம் அதிகமாக ஏமாந்துருப்பாங்க. ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாந்துருப்பாங்க. எப்படி வேலையில போய் உயிருக்கு உயிரா இருக்காங்களோ, அதே மாதிரிதான் நண்பர்கள்ட்டையும் ரொம்ப டீப்பா இறங்கி பண்ணுவாங்க. ரொம்ப என் நண்பன்டா, என் நண்பன்டான்னு சொல்றாந்தா, நீ ரிஷபராசியாடா அப்படின்னு கூட்டு வச்சு கேட்டுருவாங்க.